Hi guys, Devara review. Movie வந்து just above average தான். It could have been better. இன்னும் நல்லா எடுத்திருந்திருக்கலாம். பட் மூவி வந்து ஆவரேஜாக தான் இருக்கு. நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு, நெகட்டிவ்ஸ் இருக்கு. பேசலாம். டு ஸ்டார்ட் வித் பாசிட்டிவ்ஸ்னா வந்து என்டிஆர் தான். ஈவன் சென்னையில் நான் பார்த்த தியேட்டரில் கூட அப்படியே ஒரு அப்ளாஸ் வருது. என்டிஆர் வரும்போதும் சரி, ஃபைட்ஸ்க்கும் டான்ஸ்க்கும் எல்லாத்துக்கும். ஸோ என்டிஆர் இஸ் அ மேனியா. அது வந்து இன்னைக்கு நான் நோட்டீஸ் பண்ணேன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சென்னையில் கூட இப்படி ஒரு அப்ளாஸ், இப்படி ஒரு ரிசப்ஷன் வந்து நைஸ் டு சி. அண்ட் மியூசிக் வாஸ் நைஸ். மியூசிக் நல்லா இருக்கு. அண்ட் கிராண்டியராக இருக்கு. மூவி வந்து நல்லா கிராண்டாக தெரியுது. அங்கே நிறைய விஎஃப்எக்ஸ் அண்ட் செட் போட்டதும் நிறைய இடத்துல வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க தெரியுது. பட் வென் இட் கம்ஸ் டு ஸ்டோரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு நல்லா இருக்கும். வேற செகண்ட் ஹாஃப் வரும்போது அது ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆச்சு. ஒரே விஷயம் மட்டும்தான் இருக்கு. எப்படியாவது அந்த தேவரா கேரக்டர் வந்து திரும்பி வர வைக்கணுன்றது தான். அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது யூல் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். லைக் இது ஒரே ஒரு கான்செப்ட் தான், இதுக்காக தான் மொத்த செகண்ட் ஹாஃப் போகிற மாதிரி இருக்கும். அண்ட் எண்டில் 1-2 ட்விஸ்ட் இருக்கு. அந்த ட்விஸ்ட் ஓகே தான், பட் ரொம்ப வாவ் ட்விஸ்ட்லாம் இல்லை. அந்த ட்விஸ்ட் உங்களுக்கு ஓகேவா தான் இருக்கும். அண்ட் ஓவரால் வந்து எனக்கு இது ஜஸ்ட் எபே ஆவரேஜ் தான் தோணுச்சு. ஒன்லி பிகாஸ் ஆஃப் என்டிஆர், அனிருத். அதனால வந்து இந்த மூவி சூப்பராக ஓரளவுக்கு உங்களுக்கு எபே ஆவரேஜ் மாதிரி ஃபீல் கொடுக்கும். இல்லைனா மூவி ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்கும். இந்த மூவி ஆக்சுவலி வந்து இன்னும் நிறைய பெட்டராக எடுத்துருந்துருக்கலாம். நிறைய ஸ்கோப் இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அவங்களோட எப்படி அந்த ரெட் சீன்றது ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. அது இன்னும் பெட்டராக சொல்லியிருக்கலாம். அது கொஞ்சம் டைம் எடுத்து சொல்லியிருந்துருக்கலாம். ஸோ தட் அந்த ஒரு ஏரியா கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. பட் ஓவரால் இட்ஸ் அன் ஆவரேஜ் மூவி தான். ஜஸ்ட் எபோவ் ஆவரேஜ் தான் சொல்ல முடியும். ஆஸ் அன் என்டிஆர் ஃபேன்ஸ் அவங்களுக்கு இந்த படம் பிடிக்கலாம். ஈவன் தெலுங்கு ஆடியன்ஸ், மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு இது ஓகேவா தான் இருக்கும். whereas in தமிழ் ஆடியன்ஸ் அண்ட் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு வந்து ஜஸ்ட் அன் ஆவரேஜ் மூவியாக தான் இருக்கும். நிறைய ஸ்கோப் இருந்துச்சு இந்த மூவியில், பட் எட் எங்கேயோ லைட்டாக மிஸ் ஆச்சுன்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு போகிறதே தெரியாது. வேற செகண்ட் ஹாஃப் வர வர லைக் உங்களுக்கு ஒரே பாயிண்ட் தான், அந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான், தேவராக வர வைக்கணுன்றதுக்காக அவங்க பண்ணுற எல்லாமே வந்து நமக்கே தெரியும். ஸோ இந்த ஒரு இதுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்கன்னு. அண்ட் இன்டர்வல் ஃபைட் சூப்பராக இருந்துச்சு. ஈவன் கிளைமேக்ஸ் ஃபைட்டும் நல்லா இருந்தது. மியூசிக் மோஸ்ட் ஆஃப் த பார்ட் நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்த மூவியில் இருக்கிற ஏதாவது ப்ராப்ளம்னா அது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் டைரக்ஷன் தான். அந்த டைரக்ஷன் ஸ்க்ரீன் பிளே மட்டும்தான். நிறைய ஸ்கோப் இருக்கு, பட் எட் அந்த மூவி வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக போச்சோன்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லாவே போகும். செகண்ட் ஹாஃப் வந்து நாட் அப் டு த மார்க். ஸோ ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸோட போகாதீங்க. பட் ஒரு ஆவரேஜ் மூவின்ற மைண்ட் செட்டில் போங்க. டெஃபினெட்லி அந்த ஆவரேஜ் டு எப் ஆவரேஜ் இருக்கும். சூப்பர் ஹிட் சூப்பராக எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆகிடுவீங்க. அண்ட் நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, அந்த தாவூதி சாங் வந்து சில இடத்துல ப்ளே பண்ணல தியேட்டரில். நான் பார்த்துட்டேன் ஃபுல் டைம், அது வரவே இல்லை. ஏன்னு தெரில. அது வெறும் தியேட்டரிக்கல் ரிலீஸா இல்லை வெறும் யூடியூப் ரிலீஸான்னு தெரியல. நாங்கள் போய் பார்க்கும்போது அது இல்லை. ஸோ என்டிஆர் ஃபேன்ஸ் அவங்களுக்கு இந்த படம் ஓகேவா இருக்கலாம், சூப்பராக இருக்கலாம். ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இட்ஸ் அன் ஆவரேஜ் மூவி தான். தெலுங்குக்கும் மைட் பி அ பெட்டர், தெலுங்குல இன்னும் கொஞ்சம் பெரிய ஹிட்டாக இருக்கலாம். whereas in Tamil it's an average movie தான். So that's it. Thanks for watching.